இந்த உலகத்துல ஆளுக்கு ஒரு மதம் என்ன, அவர் ஒரு மதத்தை அவங்க பின்பற்றின்னு போறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவத்துல பல குழப்பங்கள் இருக்குது. இந்த கிறிஸ்தவத்திலிருந்து வேற்று மதத்தினர் பல சந்தேகங்களை எழுப்புறாங்க. கிறிஸ்தவர்களுக்கே பல சந்தேகங்கள் இருக்குது. இது முக்கியமான சந்தேகம் என்னன்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவங்க மூன்று இந்த பெயர்கள் ஒன்றா அப்படின்னு பல விவாதங்கள், பல சந்தேகங்களை பேசிக்கின்னு தீர்த்துக்கின்னு அப்படி இருக்காங்க. ஒருத்தர் குழப்பிக்கின்னு ஒரு வேலை ஆகாத, ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு இங்க இடம் கொடுக்காத இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூன்று பேரும் வெவ்வேறு ஒருத்தர் சொல்றாரு, உங்க மதத்துல மூன்று கடவுள்கள் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இங்க பைபிள்ல மூன்று கடவுள்கள் யாரும் சொல்லல. பிதாவை நம்ம கர்த்தர்னு எடுத்துக்கலாம். கர்த்தர் தான் முதல்ல. யெகோவா நம்ம பிதாவை கூட எடுத்துக்கலாம். என்ன, அவர்தான் பிதா. இங்க யெகோவா என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல படைக்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மனிதன் இந்த உலகத்துல வராரு. இந்த மனிதன் உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டி, சிலுவையில மரித்து, சிலுவை பாடுகளை அனுபவித்து, சிலுவை பாடுகளில நம்முடைய வாழ்வியலை சொல்லி, நாம் படிக்க வேண்டிய பள்ளி பாடத்தை சொல்லி, இந்த சிலுவை பாடுகளில அவரு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவரு போய் சேர்ந்துட்டார். ஏன்னா அவரு போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு, நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புறேன். அப்ப என்ன ரூபத்துல வந்தது பரிசுத்த ஆவி? இப்படி நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளே பல சந்தேகங்கள். ஏன்னா இந்த பைபிள் ஒரு புரியாத புதிர் புத்தகம். எல்லாரும் குழப்பி விடுறதுல இந்த பைபிள் கில்லாடி, கிறிஸ்தவர்களாலும் மற்றவர்களாலும் இந்த பைபிள் கில்லாடி குழப்பறதுல. இப்போ பரிசுத்த ஆவி யெகோவா இருந்தாரு, இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, வளர்ந்தாரு, போதனை பண்ணாரு, இப்படி எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் போகும்போது பரிசுத்த ஆவி அனுப்புறேன்னு சொல்லிட்டு போன அவர் உங்களை வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க பரிசுத்த ஆவி என்றால் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். அவர் எல்லாவற்றிலும் உங்களை போதித்து வழிநடத்துவார். இங்க ஒரு ஆள் தத்துவத்தை சொல்றாரு, ஆனா அது ஆள் கிடையாது. இங்க அந்த பரிசுத்த ஆவின்றது நம்முடைய சிந்தனையில ஒரு தெளிவு வரும். உங்களுக்கு நான் போயிட்ட பிறகு உங்களுடைய சிந்தனையில ஒரு தெளிவு வரும், உங்களுடைய அறிவுல ஒரு பகுத்தறிவு வரும், உங்க செயல்பாடுகள ஒரு மாற்றம் வரும். அதுதான் சொல்லிட்டு போதார். பரிசுத்த ஆவினா ஒரு ஆள், அவருக்கு ஒரு வேற மாதிரி இருப்பாரு, உருவம், கண்ணு, காதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்படி எப்படி இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் தேவை கிடையாது. நமக்கு இந்த ஆராய்ச்சி தேவை கிடையாது. கிறிஸ்தவத்துல 3 கடவுளா, 4 கடவுளா, 5 கடவுளா, தேவையில்லாத ஒரு விஷயம் ஆராய்ச்சி இதெல்லாம். ஏன்னா இப்போ இந்த பைபிள் இந்த இயற்கையை சார்ந்து விளக்குது. நம்ம இந்த இயற்கை சம்பந்தப்பட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துங்கிறோம். சாப்பிடறதுக்கு இயற்கை, புல்லு, நெல்லு, இப்படி எல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். காய்கறி, பழங்கள், என்ன பால், இதெல்லாம் இயற்கை சார்ந்துதான் நம்முடைய வாழ்ந்துக்கிறோம். உயிர் வாழ்றது அதனாலதான். ஏன்னா ஒரு தண்ணி தாகம், எந்த நேரம் தண்ணி தாகம், எதோ சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கிறோம் நம்ம. ஏன்னா அப்போ இந்த தண்ணீரை எடுத்துக்கலாம். இந்த தண்ணீர் முதல் தண்ணீரா இருக்கு. அதுக்கப்புறம் தண்ணீராவே இருந்தது கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வந்த உடனே என்னாச்சு, இதுக்கு ஒரு ஐஸ் வடிவம் கொடுக்குறாங்க. எதுக்கு? இது தண்ணிக்கு. அது எந்த ஒரு உருவத்தை நம்ம வச்சாலும் அந்த உருவத்தோட ஐஸ் வந்துடும். என்ன, அதுக்கப்புறம் இந்த தண்ணி என்ன செய்யுது, இன்னொரு நிலையில போகும்போது ஆவியா போகுது. இது இந்த பைபிள் இயற்கையை நமக்கு விளக்குது, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை எடுத்து சொல்லுது. இப்படி நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி இவற்றெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கினா தான் இங்க ஒரு தெளிவோடு நம்ம வாழ முடியும். அது இல்லாத பிதா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து வந்தாரு, நம்ம அவரை போய் பார்க்க போறோம், ஒரு கற்பனையோட நம்ம சுத்தி இருந்தோம்னா ஒருவேளை ஆகாது. இந்த வாழ்க்கையை நம்ம சரியான விதத்துல வாழவே முடியாது. அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்ல, ஒரு பகுத்தறிவோட இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாதான், பைபிளை புரிந்து கொண்டாதான் ஒரு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை நம்ம வாழ முடியும். அதனால
பிதா குமாரன் பரிசுத்தாவி, கடைசியா பரிசுத்தாவில செய்து பகுத்தறிவாளன். அவர் பேர் தேற்றறிவாளன். தேற்றறிவாளன் யார் தேற்றுறது? அதுதான் பகுத்தறிவாளன். நம்ம பகுத்தறிவோடு இங்க செயல்பட வேண்டும் என்பது இறை நோக்கம். இல்ல நமக்கு யெகோவா இல்ல, கர்த்தர் இல்ல, அந்த உருவம் கிடையாது நமக்கு, நம்ம கண்ணெதிர இயேசு கிறிஸ்து நம்ம கண்ணெதிர இல்ல. ஆனால் நமக்குள்ள அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. அந்த பகுத்தறிவோடு நம்ம செயல்படும் போது, அந்த பகுத்தறிவோடு இந்த பைபிள் நம்ம படித்து புரிந்து கொள்ளும் போது, அந்த பகுத்தறிவோடு இந்த வசனங்களை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசும்போது, ஒப்பிட்டு செயல்படுத்தும் போது ஒரு நல்ல இன்பமான வாழ்க்கையை, குடும்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை, கணவன் மனைவி சந்தோஷமான வாழ்க்கையை, பிள்ளைகள் முன்னேற்றமான வாழ்க்கையை, ஒரு சமாதானமான வாழ்க்கையை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, வறுமை இல்லாத வாழ்க்கையை நாம் வாழலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.